அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா, கிளாஸ் 12 படிச்சுட்ருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா அவங்க நினைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபிசிக்ஸில் மார்க் வர மாட்டேங்குது. அப்போ ஃபிசிக்ஸில் மார்க் வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? எப்படி படிக்கணும்? அப்படின்னு ஒரு சின்ன ஐடியா. இப்போ 10th வரைக்கும் அவங்க படித்த ஃபிசிக்ஸ் வந்து வேறு. 11th 12th என்ட்ரி ஆகக்குள்ள அதனுடைய நேச்சரே என்டையராக டிஃபர் ஆகுது. அதனால் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் அந்த டிரான்சிஷன் ஸ்டேட்டை வந்து புரிஞ்சிக்கிறது கிடையாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா பிகினிங்லேருந்தே வந்து ஒரு 11th ஒரு லேகிங் அவங்களுக்குள்ளே இருக்குது. ஃபஸ்ட்டு அதிலிருந்து வெளியே வரணும். அதுக்கப்புறம் எப்படி இருந்தாலும் சரி, உங்களுக்கு சிலபஸ் வந்து நடத்திட்டாங்க, ஒரு சாப்டர் முடிச்சிட்டாங்க, இல்லை சிலபஸ் ஃபுல்லாகவே முடிச்சிட்டாங்க அப்படின்னா எப்படி இருந்தாலும் நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த கான்செப்ட் ஒவ்வொரு சாப்டரில் இருக்கக்கூடிய கான்செப்டை வரிசையாக நீங்கள் எழுதி வச்சு நீங்களே ஒரு செக்லிஸ்ட் அப்படின்னு ஒன்று நீங்கள் ரெடி பண்ணலாம். அந்த செக்லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய டாப்பிக்கும் வந்துடும், எவ்வளவு டெரிவேஷன்ஸ் இருக்குதுன்னு வந்துடும், சொல்லப்போனால் எத்தனை லாங் ஆன்சர் எல்லாமே வந்துடும். ஃபஸ்ட்டு வந்து படிக்கிறதுக்காக, ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து எல்லாமே கவர் ஆகிக்கிறோம். ஸோ ஒரு செக்லிஸ்ட் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிங்கன்னா தான் இதில் வந்து ஒரு 70 கொஸ்டின் இருக்குது, 80 கொஸ்டின் இருக்குது அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா? சரி, அது ஃபஸ்ட் ஐடியா. அப்புறம் அந்த செக்லிஸ்ட்டை வந்து நீங்கள் சாப்டர் வைஸாக நான் இங்கே ப்ரிப்பேர் பண்ணணும். அடுத்தது என்சிஆர்டி புக் பேக்கில் இருக்கக்கூடியது அந்த எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் ப்ராப்ளம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சால்வ் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ அதோட ஒரு பியூட்டி என்ன அப்படின்னாங்க, 11th ஸ்டாண்டர்ட் ஆகட்டும் 12th ஆகட்டும், இப்போ 11th வந்து பார்த்திங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் ஒரு 10-11 இருக்கும், எக்ஸசைஸ் ப்ராப்ளம் ஒரு 10-11 இருக்கும், ஒரு 22 to 25 கொஸ்டின்ஸ் இருக்குங்க. அந்த 22-25 கொஸ்டினுமே பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாடலில் இருக்கும். அதனால் நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அதை நம்ம சால்வ் பண்ணக்குள்ள. ஓகேங்களா? ஸோ அதை நம்ம சால்வ் பண்ணோம்னாவே கண்டிப்பாக நல்ல ஒரு புரிதல் ஏற்படும். ஓகேங்களா? நம்ம ஃப்யூச்சரில் புதுசாக ஒரு கொஸ்டின் நம்ம அட்டன் பண்ணக்குள்ள இந்த சால்வ் பண்ண எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நம்ம எதிர்வரும் கொஸ்டினை வந்து நம்ம அட்டன் பண்ணலாம். ஆனால் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா, என்சிஆர்டியில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் கொஸ்டின் அவங்க பார்க்குறதே கிடையாது. ஓகே, காரணம் பார்த்தீங்கன்னா ஈவன் போர்டு கொஸ்டின் கம்பேர் பண்ணுறக்குள்ள நீங்கள் என்சிஆர்டி எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் கொஸ்டின் நீங்கள் சால்வ் பண்ணுறக்குள்ள உங்களுக்கு கொஞ்சம் இன்டெப்த்தாகவே போகும். ஓகேங்களா? ஸோ நிறையா கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தோன்னா ஈவன் நீட்லேயும் கூட வருது. ஓகேங்களா? ஸோ ஆனால் என்சிஆர்டியும் சரியாக தரவு பண்ணாமல் நீட் அப்ளை பண்ணுறக்குள்ள அந்த கொஸ்டின் எங்கிருந்தோ வந்த மாதிரிலாம் நிறையா ஃபீல் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இன்னும் இருக்கிறாங்க. ஸோ அதுதான் மிகப்பெரிய தப்பு. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு செக்லிஸ்ட்டு, அப்புறம் செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா என்சிஆர்டியில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் அண்ட் எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் வந்து பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ 2 ஸ்டேட் முடிஞ்சிருச்சு. அடுத்தது 3வது ஸ்டேட் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு சாம்பிள் கொஸ்டின் பேப்பர்ஸ் இல்லாட்டி போர்டு கொஸ்டின் பேப்பர்ஸ். ஃபஸ்ட்டு போர்டு கொஸ்டின் பேப்பர் அட்லீஸ்ட் மினிமம் ஒரு பாஸ்ட் 10 years கொஸ்டின் பேப்பர்ஸ் சாப்டர் வைஸு. ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் செக்லிஸ்ட்டு எல்லாம் முடிச்சிட்டிங்க, எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் முடிச்சிட்டிங்க, அதுக்கப்புறம் நீங்கள் புக்கை நீங்கள் தொடரணும் அவசியமே கிடையாது. ஸோ டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா போர்டு கொஸ்டின் பேப்பரில் இறங்குறீங்க. ஸோ போர்டு கொஸ்டின் பேப்பர் எடுத்துகிட்டு ஒரு கொஸ்டின் நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் சால்வ் பண்ணி பார்க்கணும். ஒவ்வொரு கொஸ்டினாக சால்வ் பண்ணி பார்க்கணும். அந்த சால்வ் பண்ணுறக்குள்ளே ஒரு கான்செப்ட் டவுட் வருது அப்படின்னா மட்டும் நீங்கள் ஏற்கனவே பார்த்த செக்லிஸ்ட்டுக்கு போகணும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் அப்படி ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா நீங்கள் சைட் பை சைடாக செக்லிஸ்ட்டும் ஒரு டைம் நீங்கள் ரீவைண்ட் பண்ண மாதிரி இருக்கும். அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா போர்டு கொஸ்டின் பேப்பரும் தரவு பண்ண மாதிரி இருக்கும். இந்த செக்லிஸ்ட் ஒர்க்கெல்லாம் நீங்கள் பார்க்காம டைரெக்டாக போர்டு கொஸ்டினை போய் பார்க்கணும் அப்படிங்கிற நினச்சா அது ரொம்ப தப்பு. அப்படி பார்த்தாலும் உங்களால் முடியாது. அப்போ வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, எனக்கு எது படித்தாலும் புரியல, ஒரு மாதிரி இருக்குது, நான் ஃபிசிக்ஸ் நான் அப்படி நினச்சேன் இப்படி நினச்சேன் அப்படிங்கிறதுக்கான ஒரு மெயின் ரீசன் அதுதான். எடுத்த உடனே வந்து நீங்கள் அப்படி போகக்கூடாது. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போனால் தான் உங்களுக்கு இன்னும் எளிமையாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு செக்லிஸ்ட், செகண்ட் என்சிஆர்டி எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் கொஸ்டின், நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா போர்டு கொஸ்டின் பேப்பர். ஃபோர்த் ஸ்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு சாம்பிள் கொஸ்டின் பேப்பர்ஸ், கொஸ்டின் பேங்க்கு. அந்த சாம்பிள் கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது 2 பப்ளிகேஷன்ஸ் இல்லாட்டி ஒரு பப்ளிகேஷன், அதில் மினிமம் பார்த்திங்கன்னா 15 சாம்பிள் கொஸ்டின் பேப்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? சாம்பிள் கொஸ்டின் பேப்பரோட பியூட்டியே என்னன்னாங்க, போர்டு கொஸ்டின் பேப்பரை விட ஒரு ஸ்டெப் அதிகமாகவே இருக்கும், கொஞ்சம் டஃப்னஸ் அதிகமாகவே இருக்கும். அப்போ ஆல்ரெடி நீங்கள் பல எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்து வந்துட்டீங்க. செக்லிஸ்ட் ஆகட்டும், என்சிஆர்டி ஆகட்டும், ப்ரீவியஸ் இயர் போர்டு கொஸ்டின் பேப்பர் ஆகட்டும், இதெல்லாம் நீங்கள் கடந்து வந்ததுனால
நீங்கள் சாம்பிள் கொஷின் பார்க்குறது இன்னும் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இத்தனை எக்ஸ்பீரியன்ஸும் கண்டிப்பாக நீங்கள் கடந்து வந்தீங்கன்னா நீங்கள் ஃப்யூச்சரில் ஃபேஸ் பண்ணக்கூடிய உங்களுடைய போர்ட் கொஷின் பேப்பர் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து முக்கியமான விஷயம். ஓகேங்களா? அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, நான் மினிமம் பாஸ் ஆனால் போதும், இல்லை எப்படியோ நான் பாஸ் ஆகணும் அப்படிங்கிற ஸ்டேட்டில் கண்டிப்பாக ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க கடைசி ஆக. அவங்களுக்காக தான் உங்களுடைய சிபிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா மினிமம் கிராஃப் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் இருக்குங்க. ஓகேங்களா? அப்போ என்சிஆர்டியில் இருக்கிற எல்லா கிராஃப் கொஸ்டினும் நீங்கள் மைண்டில் வச்சுருக்கணும். கிராஃபு. அடுத்தது யூனிட்ஸ் இல்லாட்டி டைமென்ஷன் இந்த மாதிரி கேட்குறதுக்கு ஒன்று. அடுத்தது டைரக்ட் ஃபார்முலாவை பேஸ் பண்ணி இருக்கிறது. அந்த டைரக்ட் ஃபார்முலாவில் டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கா, இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலாக இருக்கா, ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா பிக்சர் பேஸ்டு இல்லாட்டி டயக்ராம் பேஸ்டு கொஸ்டின். அப்போ டைரெக்டாக டயக்ராமே வந்து கேட்குறாங்க. டயக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க் 3 மார்க் இப்படி அதுவே கவர் ஆகிருங்க. ஓகேங்களா? அது போக கேஸ் பேஸ்டு கொஸ்டினில் கண்டிப்பாக அந்த பேராகிராஃப் பேஸ்டில் மினிமம் ஒரு 2 கொஸ்டினும் நம்மளுக்கு டைரெக்டாக வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி எளிமையான விஷயங்கள் நிறைய இருக்குது மினிமம் பாஸ் ஆகிறதுக்கு. ஓகேங்களா? பட் நான் பிகினிங்லேருந்து சொன்னது எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நம்மளால் ஃபுல் மார்க் எடுக்க முடியும். இதில் எந்த டவுட்டுமே கிடையாது. ஆனால் அந்த கண்டினியூட்டி நம்மளுக்கு தேவை. ஓகேங்களா? ஸோ அப்போ நீங்கள் சால்வ் பண்ணணும், டவுட்டுனா மார்க் பண்ணி வைக்கணும், இமீடியட்டாக வந்து டீச்சர்ஸ்கிட்ட கேட்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த ப்ராசஸ்லாம் கண்டிப்பாக இருந்துச்சுன்னா நமக்கு எல்லாமே எளிமையாக இருக்கும். ரெண்டாவது ஃபிசிக்ஸ் மட்டும்தான் நம்மளுக்கு திருப்பி படித்ததையே ரிவிஷன் பண்ணணும்னு அவசியம் இல்லாத ஒரு சப்ஜெக்ட்டு நான் ஃபீல் பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஒரு கான்செப்ட் தரவு அப்படின்னா நீங்கள் புதுசாக கொஸ்டினை வந்து பாருங்கள், வெவ்வேறு கொஸ்டின் புதுசாக பாருங்கள். ஆனால் ஆன்சர் ஒரே ஆன்சராக தான் இருக்கும். கொஸ்டின் ஆஸ்கிங் வியூ ஒன்லி டிஃப்ரெண்ட். ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா கண்டிப்பாக ஃபிசிக்ஸ் நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபுல் மார்க் வாங்கலாம். ஆல் தி பெஸ்ட்.